Thyroid just 5 minutes. Thyroid, why thyroid gland moves with regular tissue? Why thyroid gland moves with regular tissue? Deglutition is the process of what pa? Deglutition சோறு திங்கிறது தானே. சோறு திங்கும் போது என்ன சோறுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இது ட்ரக்கியாவுக்கு சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கா? ஏன்னா சோறு தனியாக இங்கே போகுது. என்ன சோறு என்னது பேரிங்ஸில் போயிட்டு ஈசோபேகஸுக்கு போகணும் அதானே. இப்போ நான் தண்ணி குடிக்கிறேன் முழுங்குறேன் அப்படின்னு என்ன நடக்கும்? ஃபேரிங்ஸு ஈசோபேகஸ் அதான் வேலை செய்யணும். இப்போ நான் எச்சி முழுங்கும் போது என்ன பண்ணணும்? இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்ட் அதான் சுப்பீரியர் கன்ஸ்ட்ரக்ட், மிடில் கன்ஸ்ட்ரக்ட், இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்ட், இது கன்ஸ்ட்ரக்ட் ஆகணும். ஏன்னா இது கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது எது மூவ் ஆகுது? தைராய்டு மூவ் ஆகுது. அப்படின்னா இதுக்கு தான் அது அட்டாச்மெண்ட். புரியுதா? ஒய் தைராய்டு கிளாண்ட் மூவ்ஸ் வித் ரெகுலேஷன் பிகாஸ் ஏன்னா தைரோஃபெரிஞ்சியஸ் அண்ட் கிரிக்கோஃபெரிஞ்சியஸ். ஏன்னா பேர்லயே இருக்கு, இது ஃபெரிஞ்சியல் மசில் தான், கன்ஸ்ட்ரக்டர் ஃபெரிஞ்சியல் மசில்ஸ் தான். பட் எதோட அட்டாச் ஆயிருக்கு? தைராய்டோட அட்டாச் ஆயிருக்கு. தைராய்டு கார்ட்லேஜோட அட்டாச் ஆயிருக்கு. இன்னும் இதோட அட்டாச் ஆயிருக்கு கிரிக்காய்டு கார்ட்லேஜோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ whenever this inferior constrictor muscle contracts, what will happen? It lifts the thyroid cartilage as well as cricoid cartilage. That means it lifts the laryngeal box. So any structure attached to the laryngeal box moves with the deglutition. புரியுதா இல்லையா? So why thyroid gland moves with deglutition கேட்டாங்கன்னா, during the deglutition the contraction of inferior constrictor muscle will lift the thyroid cartilage and cricoid cartilage up. So the structure attached with the structures moves with deglutition, like thyroid gland, pretracheal node, paratracheal node, then thyroglossal cyst. இது எல்லாமே moves with deglutition. Moves with deglutition. Yeah, yes. They will ask thyroid முடிச்சுன்னா the history suggestive of hyperthyroidism and thyrotoxicosis. Don't say hyperthyroidism. Don't say hyperthyroidism. Why? History suggestive of thyrotoxicosis is the ideal term. Why thyrotoxicosis இந்த சொல்லணும்? Because the difference between hyperthyroidism and thyrotoxicosis. What is thyrotoxicosis? Thyrotoxicosis is physiological manifestation of the இது. But இது என்னது? hyperthyroidism என்னது? Biochemical elevation of thyroid hormones. ஏன்னா even patient have elevated thyroid hormones without any symptoms. உனக்கு தெரியுமா? தெரியாது. பட் இப்போ physical plus biochemical plus physiological manifestations வருதோ அதுதான் நம்ம சொல்லணும் thyrotoxicosis. Thyrotoxicosis. So the history suggestive of thyrotoxicosis, then history suggestive of hypothyroidism, then history suggestive of pressure symptoms, then history suggestive of Horner syndrome. Horner syndrome. So இது கேட்குறேன். then examinationல பெருசாக இருக்காது. why thyroid gland moves with regulation காமனாக கேட்பாங்க. then you have to describe the swelling. then இது முடிச்சதுக்கு அப்புறமே டேரக்டாக they will ask the investigations. investigation காமனாக இன்வெஸ்டிகேஷன் என்ன? இன்வெஸ்டிகேஷனு தைராய்டுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்? என்ன? ஆல்வேஸ் இமேஜிங் தான் ஃபர்ஸ்ட். இமேஜிங் ஃபர்ஸ்ட், வேற மாத்திரம் அந்த இமேஜிங் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். என்னது? அல்ட்ராசவுண்ட் நெக். அல்ட்ராசவுண்ட் நெக் அதில் வெதர் சிஸ்டிக் ஸ்வெல்லிங்கா சாலிட் ஸ்வெல்லிங்கான்னு பார்ப்பேன். வெதர் என்ன மல்டிபிள் நாடியூல்ஸ் இருக்கா, சிங்கிள் நாடியூல் இருக்கான்னு பார்க்கணும். தென் எக்ஸ்டென்ட் பார்க்கணும். தென் அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். தென் அடுத்து என்ன பண்ணுறோம்? என்ன? எஃப்என்ஏசி. எஃப்என்ஏசி தைராய்டு இமேஜிங்க்கு பேர் என்னது? டிராட் ஸ்கோரிங். எஃப்என்ஏசியில் பார்க்குறோம். எஃப்என்ஏசி என்ன கிரேடிங்? பெத்திஸ்டா கிரேடிங். பெத்திஸ்டா கிரேடிங். பெத்திஸ்டா கிரேடிங் சொல்ல போகிறேன். தென் ரெண்டு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தென் தே வில் ஆஸ்க் என்ன diagnosis. என்ன வேற என்ன? what other investigations you will do ன்னு கேட்பாங்க. what other investigations you will do? என்ன you have to இது check the என்ன இது laryngeal nerve, ஏதாவது laryngeal nerve இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கணும்? BLS வீடியோ laryngoscopy பண்ணிட்டு I have to ensure the mobility of the vocal cord. Because 1 to 3% individuals have silent vocal cord palsy. To avoid medical legal the problem, you must do all the cases, you must do இது video laryngoscopy. Then one more thing, you have to do the serum calcium level, because you may injure the parathyroid hormone, the parathyroid gland. So the patient develop postoperatively hypocalcemia. To check the serum calcium level also. சரியா? So BLS இது. then you have to take one more investigation. என்னது? X-ray எடுக்கணும். X-ray என்ன? X-ray cervical spine AP lateral எடுக்கணும். because you have to see the any tracheal narrowing, or then you are doing the surgery in the neck extended position. So the patient should not have any cervical spondylosis. So that's why you have to take. So USG C-spine. USG C-spine, using X-ray C-spine AP lateral, then USG, then NAC, serum calcium, video laryngoscopy. வேற என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கணும் பேஷண்ட்டுக்கு? என்ன இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது? தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட். என்ன தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட். தைராய்டு கேஸ் எடுக்கிற அப்படின்னா
தயவு செஞ்சு கையில தைராய்டு வேல்யூ எழுதிட்டு போயிரு. என்ன உனக்கு தைராய்டு கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன, இன்வேரியபிளி தி எக்ஸாமினர் will ask what is normal thyroid function test நார்மல் தைராய்டு ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்குல்ல, அதை கேட்பான். பெய்லியில் என்ன இருக்கோ அதை பார்த்து கையில் எழுதிட்டு தான் எக்ஸாமுக்கு போகிறேன் நீ. சரியா? எழுதாம எக்ஸாம் போயிட்டு தைராய்டு ஃபங்க்ஷன் டெல் மீ த நார்மல் வேல்யூ ஆஃப் தைராய்டு T3 T4 TSH அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும்? கண்டிப்பாக அப்பா சொன்னேன்னா the examiner will get irritated. புரியுதா? தென் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்கிறேன். தென் டேரெக்டாக எம்என்ஜி என்ன எஸ்என்டி ஆர் எம்என்ஜி சொல்ல போகிறேன். எஸ்என்டி சொன்னால் ஒன்று தான் சொல்லணும். என்னது எஸ்என்டி? வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் எஸ்என்டி? சால்ட் நோட்ல என்னது? சால்ட் நோட்ல ஆஃப் தைராய்டு என்னது? ஹெமிதைராய்டெக்டமி. எம்என்ஜினா டோட்டல் தைராய்டெக்டமி. டோட்டல் தைராய்டெக்டமி. ஓகே, ரெண்டு டயக்னோஸ் தான். நீ போய் அங்கே இதெல்லாம் சொல்கிறது. வாட் இஸ் ஹெமிதைராய்டெக்டமின்னு கேட்பான். என்னது சார்? ரிமூவல் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஒன் லோப் வித் இஸ்துமன் அண்ட் இஸ்துமன் லோபார் ஜங்ஷன். அவ்வளோதான். அது மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் என்னது? ஹெமிதைராய்டெக்டமி. வாட் இஸ் டோட்டல் தைராய்டெக்டமி? ஐ ஹேவ் டு ரிமூவ் தி என்டையர் டோட்டல் என்டையர் கிளாண்ட். அவ்வளோதான். why are prefer to do total thyroidectomy? Because the patient have MNG, multinodular goiter. Then the patient have if I do subtotal thyroidectomy, if patient develops second thyroid lesion or thyroid malignancy, that time the chance of injury to the rectal engine will be very high. That's why I have to perform under always total thyroidectomy. Total thyroidectomy. There be no need to preserve the thyroid gland because we have beautiful drug thyroxine. We can if we are removing the thyroid gland, then we can supplement. We can give supplement like thyroxine. We can manage the patient lifelong. But if the patient have rectal injury, then patient will end up with the voice change or ellame vandrum. So that's why the only two surgeries, another hemothyroidectomy, total thyroidectomy. Then they will ask, how will you perform total thyroidectomy surgery? Surgery procedure you should know. Then the complications of thyroid surgery. What is the complications of thyroid surgery? Either intraoperative complication, then postoperative complication. Intraoperative complication, bleeding because the highly vascular structure. And why highly vascular structure? It contains blood supply. What is the blood supply of thyroid? Superior thyroid artery and inferior thyroid artery. சரியா? Which is the major blood supply to the thyroid? Inferior thyroid artery. Major blood supply to the thyroid is 2/3 of the gland which is supplied by the inferior thyroid artery, but 1/3 of the gland is supplied by the superior thyroid artery. But where will you palpate where will you auscultate the thrill and the bruit? Superior pole of the gland. Why superior pole? Because superior thyroid artery is the most superficial and direct branch of the external carotid artery. And the two reaches, direct branch as well as either most superficial. That's why you are checking the bruit or thrill over the superior pole of the thyroid gland. Okay, then they will ask what is Berry sign. What is Berry sign? Absence of carotid pulse. Then they will ask where will you palpate the carotid pulse? Where will the carotid pulse another? Chase-neck tubercle அந்த கேட்பாங்க. சரியா? ஸோ அது பேசிக் தான்ப்பா. இது கேட்பாங்க. தென் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது யூஎஸ்டி சொல்லியிருக்கணும், FNAC பெத்திஸ்டா கிரேடிங் சொல்லியிருக்கணும். தென் த இன்வெஸ்டிகேஷன் வீடியோ லரிங்கோஸ்கோபி. எதுக்கு? சைலண்ட் வோக்கல் கார்ட் பால்சி அந்த ஒரு வேர்டு இருக்கணும். தென் எக்ஸ்ரே நெக்கு, cervical spine, AP lateral. எதுக்குன்னு கேட்பான். எதுக்கு? ட்ரக்கியல் பொசிஷன் பார்க்கறதுக்கு. தென் இப் ஐ டூ தி சர்ஜரி இன் தி நெக் எக்ஸ்டெண்டட் பொசிஷன், தி பேஷண்ட் ஷுட் நாட் ஹேவ் இது cervical spondylosis. புரியுதா? ஸோ அதுக்காக நான் பார்க்குறேன்னு சொல்லணும். அவ்வளோதான், மீதி வேறு எதுவுமே கிடையாது. Then they will ask the surgery, ரெண்டே சர்ஜரி தான், hemothyroidectomy, total thyroidectomy complication என்ன வரலாம்? போஸ்ட் ஆபரேட்டிவ்லி hypocalcemia. Then they will ask how will you manage calcemia? I will give if patient have hypocalcemia, what symptoms patient develop? What symptoms? Perioral numbness, then Troisius sign. Then I have to inflate the BP cuff more than 50 mm, which is the normal systolic pressure. Then I wait for 1 minute. Then the patient will develop carpopedal spasm. Then that is then patient have perioral numbness or chopstick sign. இது ரெண்டு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா then directly the only option is IV calcium. What is IV calcium? 10 ml calcium gluconate, 10 ml 10% calcium gluconate in 100 ml NS, and over 20 minutes you have to infuse. சரியா? infuse 10 ml 10% calcium gluconate in 100 ml NS,
in 20 minutes you have to give இதுதான் இந்த கரெக்ஷன். கூட வந்து பேஷண்ட் என்ன பண்ணணும், இந்த கூட simultaneously you have to give oral supplementation also. oral supplementation oral ஏன்னா நீ லைஃப் லாங் கால்சியமே இதிலே கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அக்யூட்டா சிம்டம்ஸ் வருது, அப்போ என்ன பண்ணணும், you have to treat with IV. Then when patient develops later, then you have to give the calcium supplementation. calcium supplementation என்னது 1 gram TDS 1 gram TDS கொடுக்கணும். கால்சியம் கொடுக்கும்போதெல்லாம் பேஷண்ட் என்ன காம்ப்ளிகேஷன் வரும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கால்சியம் அதிகமாச்சுன்னா calcium அதிகம், கேஸ்ட்ரின் ஸ்டிமுலேஷன் அதிகப்படுத்தும்ல, கேஸ்ட்ரின் ஸ்டிமுலேஷன் அதிகப்படுத்தும் பேஷண்ட் பெப்டிக் அல்சர். ஸோ whenever you are giving a calcium, you should give another proton pump inhibitors like மற்றது சேர்த்து கொடுத்துடணும், இந்த PPE சேர்த்து கொடுத்துடணும். சரியா? ஸோ தட் இஸ் ஹைப்பர் கால்சியமிக் டெக்னி. அந்த 2 சைன் கேட்பாங்க, கார்போபைடல் ஸ்பேசம் சைன் கேட்பாங்க. தென் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தைராய்டு சர்ஜரி இவ்வளோதான் கேட்பாங்க. ரெக்கரல் நர்வ் இன்ஜுரி இருந்துச்சுன்னா இது இருக்கும். தென் த எக்ஸாம் ஆஸ்க் வாட் பிஃபோர் சர்ஜரி what consent you will get from the patient. அது ஒன்று கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா what consent, voice change, voice loss, then the post operative ICU care, tracheostomy இது எது வேணால் நடக்கலாம். சப்போஸ் நவ் இன்ஜுரி மட்டும் நியூரோபிராக்சிஸ் ஆச்சுன்னா வாய்ஸ் சேஞ்ச், சப்போஸ் இது ஆச்சுன்னா நவ் போயிடுச்சுன்னா வாய்ஸ் லாஸ், சப்போஸ் ரெண்டுதும் போயிடுச்சுன்னா patient immediately will develop stridor then that time patient needs tracheostomy and intubation. Then the elective only you have to extubate. So you have to get consent for ICU care, tracheostomy, இதுக்கு எல்லாத்தையும் consent வாங்கணும். சரியா? Then what other they will ask thyroid storm. Invariably they will ask what is thyroid storm, how will you manage. அவ்வளவுதான். இந்த क्वेश्चन ஆன்சர் சொல்லிட்டு நான் முடிஞ்சு. What is thyroid storm? Acute exacerbation of thyrotoxicosis. Simple term. Acute exacerbation of thyrotoxicosis. The patient known thyrotoxicosis இப்போ என்ன இருக்கும், acute exacerbation மாறிடும். அதானே acute exacerbation of thyrotoxicosis is thyroid storm. How will you manage thyroid storm? thyroid storm என்னது, thyrotoxicosisலே T3 T4 அதிகமாக இருக்கும். acute exacerbation இன்னும் அதிகமாயிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ். இப்போ ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் கொடுக்குது, ஒர்க் ஆகுது, லேட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், you have to manage vigorously. எப்படி விக்ரஸாக மேனேஜ் பண்ண, லைக் கிவிங் admit the start IV lines and the give steroids, the beta blockers, anti-thyroid drugs. பேஷண்ட் ஃபீவர் இருக்கும், IV paracetamol, steroid, இது எல்லாத்தையும் நீ கொடுக்கணும். சரியா? எல்லாமே கொடுக்கணும். டெபிட் ஸ்பாஞ்சிங், ஃபீவர் இருக்கும்ல, தைராக்ஷன் சும்மா இருந்தாலே ஃபீவர், ஹீட் இன்டாலரன்ஸ் இருக்கும். தைராய்டு அதிகமாச்சுன்னா ஃபீவர் இருக்கும். ஸோ IV paracetamol, டெபிட் ஸ்பாஞ்சிங். தென் பேஷண்ட் என்ன இருக்கும், ஹார்ட் ரேட் அதிகமாக சுற்றிட்டு இருக்கும், ஹார்ட் ரேட் increase tachycardia. So you have to give beta blocker. If beta blocker கேட்கலன்னா IV beta blocker லிபிட்டிலால் கொடுக்கணும். தென் பேஷண்ட் என்ன கொடுக்கணும், தென் the conversion T3 வந்து இதாக மாறக்கூடாது. ஸோ you have to give anti-thyroid drugs. ஸோ என்ன கொடுக்கணும், கார்பிமெசோல் இது கொடுத்துடணும். சரியா? கார்பிமெசோல் ஆர் மெத்திமெசோல் ஆர் ப்ரொபைல் தைராய்சில் இந்த ட்ரக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். தென் பேஷண்ட் என்ன பண்ணணும், IV fluids போட்டுடணும், இது பண்ணணும். தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துடணும். தென் they will ask, suppose patient have done surgery, the patient in the ward, when will you remove the DT ன்னு கேட்பான். When will you remove the DT? After 24 hours you can remove the DT. So the better answer is the 24 hours. The purpose should be fulfilled. What purpose I am keeping the DT, that purpose should be fulfilled. What purpose we are keeping the DT in the thyroid? Reactionary hemorrhage. This primary hemorrhage during surgery, reactionary within 24 hours. Within 24 hours there will be a chance of hemorrhage in the thyroid surgery. There will be a slippage of knots இது மாதிரி இருக்கும். So why you are keeping DT in thyroid கேட்பான். Why you are keeping a DT in thyroid? To prevent the complication of reactionary hemorrhage. To prevent the complication of reactionary hemorrhage. How? What is the reactionary hemorrhage? Within 24 hours. If reactionary hemorrhage happens, what will happen? Stridor. Patient will develop stridor. And within 24 hours like hemorrhage வந்துச்சுன்னா it will compress what? It will compress எதை compress பண்ணும்? ட்ரக்கியாவை compress பண்ணுச்சுன்னா patient என்ன வரும்? stridor வந்துடும். அதனால you are keeping the DT. So when will you remove the DT? The purpose should be fulfilled. 24 hours முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே reactionary hemorrhage வராது, நான் ரிமூவ் பண்ணிடலாம் DT. ஸோ MCQ கேட்பான் நீட்டில், when will you remove the DT in thyroid surgery? 24 hours. புரியுதா? Yes. So primary reactionary hemorrhage, then the DT, then the management like thyrotoxicosis.